இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் வரும் நாட்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. காங்கிரசுடன் தமிழக வெற்றிக் கழகம் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக வெளியாகும் தகவலில் உண்மை இல்லை. தாவேகா மீண்டும் விளக்கம். திமுகவிற்கு எதிராக தீவிரமாக களமிறங்கும் அதிமுக. திமுகவின் குறைகளையும் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையையும் விளக்கி வீடு வீடாக பிரச்சாரம். நீட் விலக்கு, மெட்ரோ நிதி, கல்வி நிதி என தமிழகத்திற்கு எதையுமே கொடுக்காத மத்திய அரசுக்கு மக்களவைத் தேர்தலில் அளித்ததை போன்று பூஜ்ஜியத்தை அளிக்க வேண்டும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழ் மொழி உலகிற்கு இந்தியா அளித்த கொடை என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். தமிழ் இலக்கியங்கள் காலத்தால் அழியாதவை என மலேசியாவில் பேச்சு. இனி விரிவான செய்திகள். தமிழ் மொழி உலகிற்கு இந்தியா அளித்த கொடை என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் இந்தியர்கள் நடத்திய நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, தமிழ் இலக்கியங்கள் காலத்தால் அழியாதவை என்றும் தமிழ் பண்பாடு உலகளாவியது என்றும் புகழாரம் சூட்டினார். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், எல். முருகன் உள்ளிட்டோர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் பிரதமர் மோடி பெருமிதத்துடன் தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு எதையுமே செய்யாமல் பூஜ்ஜியத்தை அளித்த பாஜகவிற்கு தமிழக மக்கள் மீண்டும் பூஜ்ஜியத்தையே அளிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் திமுக இளைஞர் மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மெட்ரோ நிதி, நீட் விலக்கு, கல்வி நிதி என பல கோரிக்கைகளை முன்வைத்தும் பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு பூஜ்ஜியத்தையே அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால்தான் மக்களவைத் தேர்தலில் மக்கள் அவர்களுக்கு பூஜ்ஜியத்தையே அளித்தார்கள் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். இதற்கெல்லாம் ஆதரவளித்து வரும் இபிஎஸ் என்டிஏ கூட்டணியைச் சேர்ந்தவராகவே மாறிவிட்டார் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்தார். மலேசியாவில் தமிழ் மரபை போற்றிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நைனா நாகேந்திரன் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழ் கலாச்சாரம் உலகமயமானது என போற்றியதோடு தமிழ்தான் உலக நாடுகளுடன் இந்தியாவை இணைக்கிறது என பெருமிதத்துடன் கூறியிருப்பது மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் இலக்கியத்தின் அழியா பெருமையை சுட்டிக்காட்டி மலேசியாவில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் விரைவில் அமைக்கப்பட இருப்பதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார். மதவாத சக்தியான பாஜகவை தமிழக மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கேட்ட தொகுதிகளை திமுக ஒதுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காலை உணவு திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கும் பெரிய மனசு இருக்கிறது என்றும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டார். மேலும் கூட்டணி குறித்து அகில இந்திய தலைமைதான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். தமிழக வாழ்வு உரிமை கட்சி ஒன்றும் லெட்டர் பேட் கட்சி அல்ல என வேல்முருகன் தெரிவித்துள்ளார். 15 ஆண்டுகளாக உள்ள தமிழக வாழ்வு உரிமை கட்சிக்கு ஒரு சீட் மட்டுமே ஒதுக்குவதா என்றும் அவர் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். இதனிடையே 3 எம்எல்ஏக்கள், ஒரு ராஜ்யசபா மேயர் போன்றவற்றை கேட்டு பெற வேண்டும் என வேல்முருகனிடம் கட்சி தொண்டர்கள் கோரிக்கை வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரசுடன் கூட்டணி வைக்க வேண்டாம் என விஜயிடம் கூறியிருந்ததாக சீமான் தெரிவித்துள்ளார். காங்கிரஸை சேர்த்துக் கொள்ளலாமா என விஜய் தன்னிடம் கேட்டபோது, அவர்களை வைத்துக்கொண்டு எந்த அரசியலையும் பேச முடியும் என தான் கேள்வி எழுப்பியதாகவும் சீமான் குறிப்பிட்டுள்ளார். ஜிஎஸ்டி, நீட் என எல்லாவற்றையும் புகுத்தியதே காங்கிரஸ் தான் என விஜயிடம் தெரிவித்ததாக சீமான் தெரிவித்துள்ளார்.